இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த விமான நிலையம் அமைப்பது, விமானத்தை ஓட்டுவது என்பது ஒன்றிய அரசாங்கத்துக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது, மாநில அரசாங்கத்திற்கு அல்ல. மாநில அரசாங்கம் நிலம் கையகப்படுத்துவதோடு நம்முடைய பணிகள் முடிந்து விடுகிறது. அந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய ஆணையை ஏற்று இது சம்பந்தப்பட்ட இந்த பரந்தூர் ஏகநாதபுரம் என்ற பகுதியில் 13 வில்லேஜுகள், 2 மாத்திரம் இல்லை, இந்த 13 வில்லேஜுகள் எடுக்கணும் முடிவு பண்ணப்பட்டு ஒரு குழு அமைக்கப்பட்டது மாநில அரசாங்கத்தின் சார்பாக. அந்த குழுவில் நான் தான் இடம்பெற்றேன். நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தங்கநேரரசு, மாவட்டத்தை சேர்ந்த அன்பரசு, 3 அமைச்சர்கள் இடம்பெற்றோம். நாங்கள் நேரடியாக காஞ்சிபுரத்துக்கே சென்று மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் ஒரு விரிவான ஒரு நாள் முழுவதும் அந்த விவசாயிகளெலாம் கூட்டம் அழைத்து பேசினோம். அவர்கள் அதில் 11 வில்லேஜில் இருக்கும், அவங்களே ஒப்புதல் தந்தாங்க. 2 வில்லேஜ் தான், ஏகநாதபுரமும் இந்த பரந்தூர் 2 வில்லேஜ் தான் அது ஒப்புதல் தரல. அதுக்கு பின்னால் இதே சட்டமன்றத்தை மேலே அமைச்சர் அறையில் என்னுடைய சேம்பரில் 2 முறை வர வச்சு நாங்கள் பேசணும். அந்த அடிப்படையில் 11 பேரும் முன்வந்து வந்த விவசாயி கொடுக்கிற காரணத்தினால்தான் இந்த முயற்சிக்கு நாங்கள் தமிழக அரசு அதற்கு நாங்கள் ஈடுபட்டோம். ஒன்று, அதற்கு பின்னால் தொடர்ந்து நிலஎடுப்பு பணிகளுக்காக அங்கே டிஆர்ஓ ஆர்டிஓ எல்லாம் போடப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள் குறிப்பிட்ட அந்த வாதத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட ஏறத்தாழ 48-50% சொல்றார். இது இல்லாமல் அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு இடங்கள்லாம் வேற இருக்குது, அதெல்லாம் சேர்த்து தான் சொன்னார் என்று கிட்டத்தட்ட 80-90% சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அரசு நிலையம் சேர்த்து தான் சொன்னார். ஒன்று, இப்போ நாங்கள் 2 கேட்க விரும்புவது, ஏன்னா தனிப்பட்ட முறையில் பரந்தூர் விமானமும் ஏகநாதபுரத்தில் ஒரு விமானம் வச்சாக்கா இங்கே இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் நான் விமானம் ஏறணும் அந்த நோக்கம்லாம் இல்லை. இந்த தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் விமானத்தை விரிவாக்கம் பண்ணணும். பக்கத்தில் கர்நாடகமாகலாம் பக்கத்தில் இருக்க ஆந்திராவெல்லாம் விரிவாக்கம் செய்யப்பட்டு பொருளாதாரம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த முயற்சி வழியே இது தனிப்பட்ட முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் இது இல்லை. ஒன்று. இன்னொன்று, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார், நம்முடைய எதிர்கட்சி முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்டார்கள். இப்போ கையகப்படுத்திட்டோம், பணம்லாம் கொடுத்தாச்சு, விவசாயிக்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அது சதவீதம் முன்ன பின்ன இருக்கலாம், அந்த எடுத்துட்ட இடத்த அது வேற எதுக்கும் பயனும் படுத்த முடியாது. அதை பற்றி எல்லாம் உரிய நேரத்தில் உரிய நேரத்தில் அதை பற்றி முடிவுலாம் அவங்களை அறிவிப்பார்கள். மாநில உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள் நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். மானிய கோரிக்கை மீது மாநில உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள் பேசணுமா? மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர், மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பல மாதங்களாக அந்த போராட்ட களத்திலே இருந்தவன் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பாக ஒன்றிய அரசு, பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டம், கடந்த காலத்தில் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தபோதும் கூட இந்த திட்டம் தேவையில்லை, இந்த திட்டம் மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிரானது என்று அப்பொழுது அந்த போராட்ட களத்தில் இருந்தவன். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைக்கு கூட அந்த ஊர் மக்கள், ஏகனாபுரம், பரந்தூர் உள்ளிட்ட 20 கிராமங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து நன்றி சொல்ல வருகிறார்கள். நான் அதற்கு முன்பாக அந்த பகுதியில் இருந்தபோது எல்லாருக்குமே தெரியும், அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியும், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த கிராமத்து மக்களை சந்தித்து அழைத்து மாண்புமிகு முதல்வர், அன்றைக்கு இருந்த முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடமே இதை சொல்லி, இந்த திட்டம் மக்களுக்கு எதிரானது, வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிரானது, மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள் அகதிகளாக மாற்றுவதற்கு தான் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அன்றைக்கே நாங்கள் எச்சரித்தோம். இன்றைக்கும் அதுதான் சொல்கின்றோம். அந்த திட்டம் மக்களுடைய வளர்ச்சி மிக முக்கியமானது. நீங்கள் மாநிலத்துடைய வளர்ச்சியை விட மக்கள், அந்த பகுதியில் இருக்கிற மண்ணின் மைந்தர்கள் மண்ணை விட்டு வெளியேற முயற்சிக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். அந்த பகுதி ஒரு சிறை வைக்கப்பட்ட பகுதியாக இருந்தது. நானே பலமுறை போக முடியவில்லை. 2 வீலரில் நான் போயிருக்கிறேன் அந்த பகுதியில். அப்படி பேரிகார்ட் போட்டு அந்த பகுதி முழுக்க, அந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் மாண்புமிகு முதல்வர் அவருடைய அறிவிப்பால். ஒரு தனியாருக்கு ஒரு விமான நிலையம் எடுத்துக் கொடுப்பதற்கு தான் இந்த வேலைகள் நடக்கின்றது. அதை அன்றைக்கே சொன்னோம். அதாவது ஒரு மாநில அரசு இன்னொரு விமான நிலையத்திற்கு நீங்க நிலத்தை எடுத்து கொடுக்கிற வேலையை எதுக்கு நீங்க செய்றீங்க அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் வைத்தோம். அதைத்தான் இன்றைக்கும் நாங்கள் அந்த நிலைப்பாடு தான் இருக்கிறோம். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவருடைய இந்த அறிவிப்பு என்பது விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் வரவேற்கிறோம். மக்கள், அந்த பகுதியில் மக்கள் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வளர்ச்சி என்பது வேற எங்காவது வைத்துக் கொள்ளலாம். ஆனால் விவசாயிகளை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னதை போல கம்பன் கால்வாய்
அதாவது பல ஏக்கர் நிலங்கள், விவசாய நிலங்கள், அத்தனை நிலங்களுமே பாதிக்கப்படுகின்ற வகையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது, விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, மண்ணின் மைந்தர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள், யாரும் அகதியாக போகவில்லை என்பதை மட்டும் இந்த இடத்திலே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.